வணக்கம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க லாஸ்ட் கிளாஸில் அப்படின்னு சொன்னால் ஒரு வவுச்சர் அக்கௌண்டிங் வவுச்சர் படி பார்த்துருப்பீங்க. ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்ன்றது என்னென்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய வவுச்சர்ஸ் தான் அதெல்லாம். ஸோ நேற்று நீங்கள் பார்த்தது கான்ட்ரா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க லாஸ்ட் கிளாஸில். அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து F4. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பேமெண்ட் அப்படின்ற பார்ட் பார்க்கலாம். ஸோ பேமெண்ட்டுக்கு வந்து அடுத்த ஷார்ட்கட் கீ F5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பேமெண்ட் அப்படின்றதுனா முதல்ல என்ன அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் பேமெண்ட் அப்படின்னு சொன்னால் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல திஸ் வவுச்சர் டைப் இஸ் யூஸ் டு ரெக்கார்ட் டு போத் த கேஷ் அண்ட் செக் பேமெண்ட். பேமெண்ட்னாலே என்ன, நம்ம ஏதாவது காசு கொடுக்கறது பேர் வந்து பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று ஏதாவது பில்லுக்காக கொடுப்போம், செலவு எதனா பண்ணிட்டோம்னா அதுக்கு காசு கொடுப்போம். இல்லைனா யார்கிட்டையாவது பார்ட்டிகிட்டேருந்து காசு வாங்கிட்டோம், ஒரு பர்சன்கிட்ட காசு வாங்கிட்டோம், திரும்பி அவங்ககிட்ட மறுபடியும் எடுத்துட்டு காசை கொடுப்போம். ஸோ ஒரு வவுச்சர் டைப்பில் பேமெண்ட்டுன்னு ஒரு வவுச்சர் போடுறீங்கன்னா அது எது சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒன்று கேஷாக சம்மந்தப்பட்டிருக்கும், இல்லை செக்காக சம்மந்தப்பட்டிருக்கும். இது ரெண்டுமே எதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னா ஒன்று செலவுக்கு சம்மந்தப்பட்டிருக்கும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு செலவு பண்ணியிருக்கும். ஸோ பார்ட்டிக்கு கொடுத்துருப்போம், ஒன்று செலவு பண்ணியிருப்போம் இல்லை கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பேமெண்ட்டோட டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேமெண்ட்டோட பாசிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெபிட்டில் எப்போவுமே அது எக்ஸ்பென்சஸ் தான். எப்படி இப்போ நீங்கள் கான்ட்ரா போடும்போது வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு கான்செப்ட் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எப்போவுமே வவுச்சர் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் வரும், ஒன்று டெபிட்டு இன்னொன்று கிரெடிட், ரெண்டு தான் இருக்க போகுது. வேறு எதுவுமே அதில் மாற்றி போட போகிறதில்ல. ரெண்டு டெபிட்டு ரெண்டு கிரெடிட் அப்படிலாம் போட போகிறதில்ல. ஸோ ஒன்று டெபிட் இருக்க போது, ஒன்று கிரெடிட்டில் இருக்க போகுது. கான்ட்ரா நீங்கள் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருந்தாங்க கான்ட்ராவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கேஷு இல்லைனா பேங்க்கு. ஒன்று டெபாசிட் பண்ணியிருப்போம், இல்லைனா வித்ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ டெபாசிட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு என்ட்ரி, வித்ட்ரா பண்ணால் அதுக்கு ஒரு என்ட்ரி. ஸோ இதுதான் நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டில் போடும்போது நீங்கள் ஒன்று டெபிட் பண்ணியிருப்பீங்க இல்லை கிரெடிட், ரெண்டு தான் இருக்க போகுது. ஸோ செலவுகள் சம்மந்தப்பட்ட எல்லா எக்ஸ்பென்சஸும் வரக்கூடிய அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் தான் வரும். பேமெண்ட் வவுச்சர் போடும்போது செலவு சம்மந்தப்பட்டது, இப்போ எக்ஸாம்பிள் சேலரிஸ், கன்வேயன்ஸ், ரெண்ட்டு, ட்ராவலிங், பேட் டெப்ஸு, டெப்ரிசியேஷன், என்னெல்லாம் செலவுகள் இருக்கோ அது எல்லாமே டெபிட்டில் தான் வரும். அப்போ கிரெடிட்டில் என்ன சார் வரும்? கிரெடிட்டில் எப்போவுமே கேஷு இல்லை பேங்க்கு, ஒன்று செக்காக டீல் பண்ணுவாங்க இல்லைனா கேஷாக டீல் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆன்லைனும் எது சம்மந்தப்பட்டது? பேங்க் சம்மந்தப்பட்டது தான். ஸோ இப்போ கேஷு ஆர் பேங்க்கு, ஸோ அது ரெண்டுமே எப்போ வரும்? கிரெடிட்டில் தான் வரும். இது வந்து நீங்கள் செலவு கொடுக்கும்போதும் டெபிட்டில் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் வரும், கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் வரும். அதே மாதிரி பார்ட்டிகிட்ட கொடுக்கும்போதும் நீங்கள் எத்தனை யார்ட்டையாவது காசு எத்தனை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான் ரிசீவர், அவங்கள எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா டெபிட் தான் பண்ணுவாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிரெடிட்டில் தான் இருக்கும், கேஷு ஆர் பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்து கேஷு பேங்க் அக்கௌண்ட் வந்தால் கிரெடிட் தான் வரும், ஒன்று செலவு வரும் இல்லைனா பார்ட்டி நேம் வரும். இது வந்து பாசிபிள் டிரான்சாக்ஷன் இப்படி தான் வரும். நீங்கள் பேமெண்ட்டுன்னு சொல்லி வேர்டு வந்துட்டாலே அது எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் போடுவாங்க. சரி, ஓகே. உங்கள் பேஜ் நம்பர் 138 எடுத்துங்க. அதில் தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் இருக்குது. பேமெண்ட்னா வந்து ஒரு வவுச்சர் டைப்பு, அது வந்து கேஷு செக் அமௌண்ட்லாம் பேஸ் பண்ணி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது கீழே வந்து பாசிபிள் டிரான்சாக்ஷனில் இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதான் என்ட்ரி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 138 என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெய்ட் ₹100 ஃபார் கன்வேயன்ஸ் டு மிஸ்டர் ராம் த்ரூ பெட்டி கேஷ் ஆன் 2/4/2006 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது கன்வேயன்ஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னா ராம் அப்படின்றவங்களுக்கு பெட்டி கேஷ்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. நல்லா கவனிச்சிங்க. என்ன சார் பெய்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இது வந்து பேமெண்ட் டிரான்சாக்ஷன் தான். எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனில் முதல்ல எடுத்தோடனே பெய்டு அப்படின்னு ஒரு வேர்டு வந்துட்டாலே அது எது கீழே போடணும் அப்படின்னு சொன்னால் பேமெண்ட் அப்படின்ற வவுச்சர் கீழே தான் போடணும். சரி சார், அப்போ கான்ட்ராக்ட் எப்படி போடுவீங்க? ஒன்று கேஷ் வந்திருக்கும் இல்லை பேங்க் இருக்கும், இந்த ரெண்டு மட்டும் சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா அது கான்ட்ராவோட வவுச்சர். வெறும் பெய்டுன்னு ஒரு வேர்டு வந்ததுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேமெண்ட்டோட வவுச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெய்ட் ₹100 ஃபார் கன்வேயன்ஸ் டு மிஸ்டர் ராம் த்ரூ பெட்டி கேஷ் ஆன் 2/4/2006ன்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 2 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராம்காக ஒரு ₹100 கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா கன்வேயன்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது பேர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேரை நீங்கள் பேஸ் பண்ணியும் போடலாம், அப்படி இல்லை சார்னா ஜென்ரலாக போடலாம். நீங்கள் பேரை பேஸ் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது, ஜென்ரலாக கன்வேயன்ஸை பேஸ் பண்ணி போடுவாங்க. ஏன்னா கன்வேயன்ஸுன்றது தான் செலவு. இந்த மிஸ்டர் ராம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு சொன்னால் அது யாருக்கு கொடுத்தோன்றதுக்காக ப்ராக்கெட்டில் போடுவாங்க. இது நீங்கள் இதை கன்சிடர் பண்ணவே நீங்கள் அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா
நமக்கு தேவை வந்து எக்ஸ்பென்சஸ் தான். சரி பேர் தான் இருக்கே சார் அப்படின்னு சொன்னால், நம்ம அவர்கிட்ட ராம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காசு அவர்கிட்ட கடன் வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுக்கல. எது கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்களோட நியர்பையில் ஏதாவது ஒரு ஃபீல்டு இருக்காக வெளில போயிட்டு வரணும், அவங்ககிட்ட செக் வாங்கிட்டு வரணும், அந்த கம்பெனிக்கு தேவையான ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வேறு இடத்துல போய் கொடுக்கணுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பெட்ரோல் சார்ஜோ ஆட்டோ சார்ஜோ அந்த சார்ஜ் எடுத்து கொடுப்பாங்க. அது பேர் தான் கன்வேயன்ஸ். ஸோ இது வந்து ராமுக்கு மட்டும் கிடையாது, ராமு, அசோக், ஆனந்த், குமார் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு கன்வேயன்ஸ் கொடுப்பாங்க. அப்போது ஒரு நாளைக்கு 2 பேருக்கோ இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ கொடுக்கும்போது அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டி கேஷ்லேருந்து எடுத்து தராங்க. டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்களா? வெறும் கேஷ்ன்றது அப்போ ஒரு 10 வாட்டி ஒருத்தருக்கு வந்து கன்வேயன்ஸ் தராங்கன்னா அப்போ 100 ரூபா, 100 rupees, 50 rupees, 60 rupees, 200 rupees, 300 rupees சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு தனித்தனியாக வவுச்சர் போட்டே இருப்பாங்க. அதுவேளை பெட்டி கேஷ்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் மொத்தமாக அன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ கன்வேயன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது தெரியறதுக்காக இதை நான் மறைமுகமாக போட்டிருக்காங்க. யாருக்காக கொடுத்தோம் கன்வேயன்ஸ்னால், இப்போ அந்த கம்பெனிலே 4 பேர் வேலை செய்யலாம். 4 பேரில் யார்கிட்ட கொடுத்தோம் சொல்லுவாங்களா உடனே வேலை செஞ்சவங்க, சார் நேற்று நான் வாங்கிட்டே போகல சார் அப்படின்வாங்களா. அந்த ரீசனுக்காக யாருன்றது மென்ஷன் பண்ணுறதுக்காக ப்ராக்கெட்டில் கொடுக்குறாங்களாண்டி. இதுதான் வந்து உங்களுக்கு என்ட்ரி கிடையாது. ஸோ பெய்ட் ₹100 ஃபார் கன்வேயன்ஸ், அவ்வளோதான். எப்படி ஒன்று கேஷு இல்லைனா பெட்டி கேஷ். இப்போ கேஷ் இல்லை, அதுவேளை பெட்டி கேஷ்னு சொல்லியிருக்காங்க. கேஷு பேங்க்குன்றது வேறு, இந்த கேஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெட்டி கேஷில் கூட வரலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரே ஒருத்தர் பெட்டி கேஷை வேஸ்ட் பண்ணி ஒரு 500 வச்சுருப்பாங்க. அன்றைக்கி ஒரு 500 வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 100 ஒருத்தருக்கு 50 ஒருத்தருக்கு 200 அப்படி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. அதனால் இப்போ ஒரு வாட்டியும் உங்களுக்கு 5 என்ட்ரி போடக்கூடாதுன்ற காரணத்துக்காக பெட்டி கேஷ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி ஃபைன். இப்போது என்ட்ரி போடலாம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு டேலி ஓப்பன் பண்ணிங்க. டேலியில் போய்ட்டு கம்பெனி ஓப்பன் பண்ணுங்கள். கம்பெனியில் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போனோடனே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ வாட்டி நீங்கள் போடும்போது இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் டிஸ்பிளே ஏரியாவில் டெக்னெட் டெமோ ஆன்லைன்னு போட்டு இந்த இடத்துல நோ வவுச்சர் என்ட்ரின்னு வந்திருக்கும். எப்போவுமே அப்படி தான் இருக்கும் டிஃபால்ட்டாகவே. ஆனால் இப்போ பாருங்கள், நம்ம கடைசியாக நேற்று ஒரு என்ட்ரி போட்டோம்ல 3rd May 2006ன்னு சொல்லி ஆல்ட்ரேஷன் கூட பண்ணோம் பாருங்கள். அந்த டேட் இங்கே காமிக்குதா? சப்போஸ் நீங்கள் 3rd May போடாமல் 2nd April போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல 2 April 2006ன்னு காமிக்கும். அப்போ லாஸ்ட் என்ட்ரி நீங்கள் எப்போ போட்டிருந்தீங்களோ அது மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நான் வவுச்சருக்குள்ளே போகிறேன். தட் இஸ் அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி உள்ளே போயிட்டேன். சேம் இதே மாதிரி இப்போ பேமெண்ட்டில் தான் டிஃபால்ட்டாக இருக்குது. இதுதான் பேமெண்ட்டோட ஸ்க்ரீன். லைட் எல்லோ கலரில் இருக்கும். F4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரா, இது ஒயிட்டாக இருக்கும். ஸோ F5 கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டு, இது வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஓகேங்களா? சரி. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன மாற்ற சொன்னேன், F12 போய்ட்டு அதில் உங்களுக்கு யூஸ் தட் இஸ் சிங்கிள் என்ட்ரி மோடு நோ கொடுத்துருங்க. அப்படியே என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுங்க. இது ஏன் மாதிரி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால், டிஃபால்ட்டாக ஒரு சிலலாம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் அவங்க என்ட்ரி போடும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம கிளாஸ்க்காக இப்படி மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். என்ட்ரி போடும்போது டிஃப்ரென்ஸ் வேறு. ஸோ அந்த ரீசனில் அது சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் F12 கொடுத்து மாற்றிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இது வழக்கமாகவே டெபிட்டில் தான் ஃபஸ்ட்டு வரும். இந்த பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டெபிட்டில் தான் ஃபஸ்ட்டு வரும். எது கிரெடிட்டில் ஃபஸ்ட்டு வரும்னா கான்ட்ராக்கு கிரெடிட்டில் ஃபஸ்ட்டு வரும். ஆனால் பேமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட்டில் தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா? சரி. இப்போ டெபிட்டில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், பேஜ் நம்பர் 139 பாருங்கள். கன்வேயன்ஸை வந்து டெபிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிரெடிட்டில் வந்து கேஷ் கொடுத்துருக்காங்க. அந்த டயலாக் பாக்ஸ்லேயே நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டெபிட்டில் வந்து கன்வேயன்ஸு, கீழே வந்து பெட்டி கேஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ராம் அப்படின்ற வேர்டே வரல பாருங்கள். நமக்கு வேணும்னா ப்ராக்கெட்டில் வேணால் கன்வேயன்ஸ் போட்டு கீழே ராம் போட்டுக்கலாம். இல்லை நரேஷனில் கூட ராம்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்படியும் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே கூட நீங்கள் போகிறது தான் போட்டுக்கலாம் க்ரியேட் பண்ணும்போது. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், டெபிட்டில் கேட்குது, முதல்ல டேட்டை மாற்றுங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு எங்கே போனால் டேட் அப்படின்ற பார்ட் தான் போகணும். ஸோ இப்போ இங்கே டேட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெபிட் என்னது கன்வேயன்ஸ். ஸோ கன்வேயன்ஸை கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். ஆல்ரெடி கன்வேயன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 810 அப்படின்னு சொல்லி காமிக்குது கன்வேயன்ஸோட இதில். இங்கே 100 rupees மட்டும் என்ட்ரு பண்ணுறேன். உடனே இங்கே என்ன சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், 910 மாறிட்டுருக்கும். மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். இதில் பெட்டி கேஷ், பெட்டி கேஷை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணால் 1941 போட்டிருக்கு. மறுபடியும் 100 போட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ணால் கீழே கேட்குது. ஸோ பீயிங் அப்படின்றத பெய்டு ₹100 ஓகேங்களா ஃபார் கன்வேயன்ஸ் டு மிஸ்டர் ராம் ஓகேங்களா த்ரூ பெட்டி கேஷ் ஆன் டேட் தேவைன்னா டேட் போட்டுக்கலாம் ஆன் 2/4/2006 ஓகேங்களா. சரி, இது ஒரு பார்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்றத நீங்கள் எப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் லாஸ்ட்லேயும் வரணும் அப்படின்னு சொன்னால் எண்டு கீ கொடுங்க கீபோர்டில், இல்லை ஹோம் கீ கொடுங்க, ரெண்டுத்துல தான் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள்.
மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் என்ட்ரி. செகண்ட் என்ட்ரி பாருங்கள். இப்போ ப்ரீவியஸ் என்ட்ரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் என்ட்ரி வரும். அதே மாதிரி நேற்று போட்ட என்ட்ரியில் கான்ட்ரா வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா கீழே மறுபடியும் அடுத்த என்ட்ரி காமிக்கும். தட் இஸ் பிளாங்காக காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் பேஜ் நம்பர் 139 பாருங்கள். ஒரு 4 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. 5 கொடுத்துருக்காங்க. On 4/4/2006 paid salaries ₹5,000. On 4/4/2006 paid salaries ₹5,000. அப்போ இது கிளியராக பார்க்கும்போது தெரியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமன் மென்ஷன் பண்ணல. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பெட்டி கேஷ் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு பெய்டு சேலரிஸ் ₹5,000 அவ்வளோதான். அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சேலரிஸ்ன்றது டெபிட்டு, கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷு. ஏதாவது செக்கு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க்கு போடலாம். இது செக்கெல்லாம் இல்லை. ஸோ அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ டெபிட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேலரிஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணுங்கள். எவ்வளோ அமௌண்ட்னா ₹5,000. அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். அப்படியே கிரெடிட்டு, அதில் கேஷ் என்ட்ரு பண்ணுங்கள் 5,000. ஸோ கீழே வேணால் நீங்கள் நரேஷன் போட்டு சேவ் பண்ணி, நீங்கள் எப்போவுமே நரேஷன் போடுங்க. நான் கிளாஸ் இது வீடியோன்றதால அப்படியே சொல்கிறேன். நீங்கள் நரேஷன் போட்டு சேவ் பண்ணுங்கள். ஸோ கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி அடுத்த என்ட்ரி சேம். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எவ்வளோ அமௌண்ட்டு 23,456. என்டர், மறுபடியும் என்டர். ஸோ என்னதுன்னா கேஷ். ஸோ கேஷ் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ 23,456. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்கள். இப்போ பேங்க்கு தட் இஸ் கேஷில் அமௌண்ட் இல்லை, அது ரெட்டில் காமிக்குது பாருங்கள். ஏன்னா எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்னால் 23,456 ஆக்சுவலாக எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னா பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ரெட்டில் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் கேஷ் எடுத்து டெபாசிட் பண்ணால் உடனே இங்கே சேஞ்ச் ஆகிடும். சரி, இப்போ கொடுத்தோடனே பாருங்கள் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் போட்டாச்சு. எஸ் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பெய்டு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராவலிங்காக கொடுக்குற ஒரு செலவு. ஓகேங்களா? சரி, இப்போ நான் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் டீன் டைப் பண்ணுறேன். இங்கே 2 தான் காமிக்குது. ஒன்று டேக்ஸ் டிடெக்டட் சோர்ஸு, டெலிஃபோன் சார்ஜஸ். நான் உங்கள் கிளாஸ்க்காக தான் நீங்கள் முதல்ல வந்து லெட்ஜர்லாம் போட்டிங்க, குரூப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணீங்க, அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ், இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு இதுக்கு வவுச்சருக்கு வந்திருக்கீங்க. ஆனால் ஆஃபீஸில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் என்ட்ரி போட போகிறீங்க, எது இல்லையோ அதை க்ரியேட் பண்ணுவாங்க, அப்படியே என்ட்ரி போட்டு சேவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ ட்ராவலிங் அப்படின்றது இல்லை. அப்போ என்ன பண்ணுங்கள், Alt+C கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வரும். ஆல்ரெடி பண்ண அதே லெட்ஜர் தான், ஆனால் ப்ராக்கெட்டில் செகண்டரின்னு காமிக்கும். இங்கே ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுங்கள். அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே போடுங்க. போட்டுட்டு அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணணும்னு கேட்குது. எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தோன்னே அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் சேம் தான். ஜஸ்ட் இந்த க்ரியேஷன் மட்டும்தான் இதில். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேஷ். ஸோ கேஷ் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டோட யூசஸ். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 139 பேஜ் நம்பர் 4th டிரான்சாக்ஷன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டேட், நான் டேட்டு மாற்றவே இல்லை எதுக்குமே. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது டேட்டு மாற்றிங்க. ஸோ 4/4/2006 டெபிட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்ட்டு. ஸோ ரெண்ட்டு முதல்ல கொடுத்துருங்க. ஓகேங்களா? என்ட்ரு பண்ணுங்கள். எவ்வளோ அமௌண்ட்னா உங்களுக்கு வந்து 2,345 என்ட்ரு பண்ணுங்கள். இது வந்து கேஷ் கிடையாது, செக்கு மூலயமா கொடுத்துருக்காங்க. அந்த செக்கு கூட எந்த பேங்க்குன்னு போடுறாங்க. வெறும் செக் மட்டும் கொடுத்தாங்கன்னா பேங்க் மென்ஷன் பண்ணுங்கள். அதுவே எந்த பேங்க்குன்னு சொன்னால் அப்போ அந்த பேங்க் தான் கண்டிப்பாக போடணும். அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. வேறு டைப் ஆஃப் பேங்க் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி தான் போடணும். இங்கேருந்து Alt+C கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணி போடுங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் 2345 மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். அதில் அக்செப்ட் பண்ணுமான்னு கேட்குது. எஸ்ஸா நோவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலிமா கேட்குது. இங்கே பாருங்கள், இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் நீங்கள் ரெண்ட்டை கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் கீழே நரேஷனில் செக் நம்பர் கேட்குது பாருங்கள். வழக்கமாக என்ன கேட்கும்னா பிளாங்காக தான் இருக்கும். நீங்கள் பேங்க்குன்ற ஒரு மென்ஷன் பண்ணதுனால இந்த இடத்துல செக் நம்பர்னு கேட்குது. ஸோ கொடுத்து சேவ் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணுமான்னு கேட்குது. எஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஸோ எல்லாமே சேம் தான். இதில் என்னென்னா செகண்ட் என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் காமிச்சிது. தேர்ட் என்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே க்ரியேட் பண்ண சொல்லிச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்ட் பை செக்கு அது பேங்க் மூலிமா பண்ணிங்க. அப்போ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ என்ட்ரி வரும்னா 6 என்ட்ரி வரும். ஏன்னா பேக் சைடில் ஒரு என்ட்ரி இருக்குது, அந்த என்ட்ரி நீங்கள் போடும்போது. இப்போ அந்த என்ட்ரியும் சொல்லிடுறேன் பாருங்கள். அதுவும் சேம் on 4/4/2006 தான் அதுவும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெய்ட் டு மிஸ்டர் ஹரின்னு கொடுத்துருக்காங்க. வழக்கமாக செலவு மட்டும்தானே வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? ஒரு அந்த பர்சனுக்காக. அப்போ ஹரின்றதை மென்ஷன் பண்ணுங்கள். மிஸ்டர் ஹரின்னு போட்டிருக்கு. ஸோ எம்மில் சர்ச் பண்ணுங்கள். எம்மில் சர்ச் பண்ணால் மிஸ்டர் ஹரின்னு வந்திருக்கும்.
எவ்வளோ அமௌண்ட்னா வெறும் 60 ரூபீஸ் தான், 60 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ். ஸோ கேஷ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அப்போ ஹரிக்கு கேஷ் மூலிமா கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ 60 ரூபீஸ். அப்போ வழக்கமாக எக்ஸ்பென்சஸ் மட்டும் போட்டிருந்தீங்க. இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேம் வந்திருக்கு. ஸோ நேமில் டெபிட் வரணும், கிரெடிட்டில் வந்து கேஷ் வரும். ஸோ அப்போ இந்த என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பே பண்ணியிருப்பாங்க, எல்லாமே பே பண்ணியிருப்பாங்க. அதில் பேராக வந்தாலும் செலவு வந்தாலும் அது வந்து டெபிட்டில் வரும். கேஷாக வந்து இல்லை பேங்காக வந்து இல்லை பெட்டி கேஷாக வந்தால் கிரெடிட்டில் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த டிரான்சாக்ஷனோட யூசஸ். பேமெண்ட்டோட வவுச்சர் இப்படி தான் க்ரியேட் பண்ணும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்துடுங்க, எஸ்கேப் கொடுங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளேக்குள்ளே போங்க, டே புக் போங்க, ஆல்ட்டு F2 கொடுங்க, ஸ்பேஸ் பார், என்டர், ஸ்பேஸ் பார், மறுபடியும் என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி போட்ட அந்த கான்ட்ரா என்ட்ரியும் காமிக்கும், பேமெண்ட்டும் காமிக்கும். ஏன் சார் லைனாக காமிக்கலன்னா டேட் வைஸாக காமிக்குது. நீங்கள் ஒரு சிலலாம் டேட்டை மாற்றலை, ஆக்சுவலாக 4/4 தான் வந்திருக்கும், நான் 2/4ன்னு டேட்டை மாற்றலை. நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது எல்லாத்தையும் கரெக்டாக க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு பேமெண்ட்டோட ட்ரான்சாக்ஷன். தேங்க்யூ.